அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் வெளியில் சந்திக்கிற ஒரு அவலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அவலம்னா, இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க தாவேகா தொண்டர்கள், இந்த இளைஞர்கள், இந்த ஜென்சி கிட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பிமார்களை பார்க்கும்போது, ஏய் பூஜ்ஜியம், ஏய் ஜீரோ, இன்னும் ஓட்டு எண்ணவே இல்லையா உங்களுக்கு, இப்படியெல்லாம் சில கருத்துக்களை சொல்லி தம்பிகள்கிட்ட அதை எப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த தம்பிங்களுக்கான பதிவு தான் இது. அந்த ஜீரோன்னு சொல்லி ஓட்டுறாங்கல்ல, அந்த தம்பிங்க குறிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வீடியோவை பாருங்கள், யார் ஜீரோன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஜீரோன்னு சொல்கிற நீங்கள் என்ன தத்துவத்தை வச்சிங்கன்னு கேட்டால், நீங்கள் வச்ச தத்துவம் தான் ஜீரோ. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயந்தான் ஓட்டு போடாமல் போனதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தூய குடிநீர் இலவசம், அனைத்து மருத்துவங்களும் இலவசம், கல்வி இலவசம் அனைவருக்கும், எல்கேஜிலேருந்து உயர்கல்வி வரலையும் இலவசம். இப்படி அறிவிச்சா எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களை தான் கேட்குறேன், எப்படி ஓட்டு போடுவாங்க? இதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இப்படிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரிகிற நீங்கள் உங்கள் ஊரில் பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம்ல, மளிகை கடை, பெட்டி கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே போயிட்டு 1 லிட்டரு தண்ணி பாட்டில் வாங்குங்க. இல்லை வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேளுங்க, இந்த 1 லிட்டரு தண்ணி பாட்டில் விற்றா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு. அவர் சொல்லுவார். நாம் தமிழர் கட்சி சீமான் வச்ச அரசியல் என்னங்கிறத அவர் சொல்லுவார். 1 லிட்டரு தண்ணி அதிகபட்சமாக 10 ரூபா, 10 ரூபா டு 12 ரூபா வரலையும் கிடைக்கும். 1 லிட்டரு தண்ணி விற்றா, ஒரு பாட்டில் விற்றா, அந்த பாட்டில் 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம், அதுலேயே 10 ரூபா 12 ரூபா வரலையும் கிடைக்கும் லாபம். இதே 1 கிலோ பருப்பு விற்றா எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா, அதிகபட்சமாக போனால் 3 ரூபா. அப்போ தண்ணியினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சமாவது யோசிங்க. எங்கள் அண்ணா அழகாக இருந்தால் போதும், கோட்டு போட்டால் போதுங்கிறது இல்லை அரசியல். நல்லா கூர்ந்து கவனிங்க. 1 லிட்டரு தண்ணி விற்றா 10 டு 12 ரூபா லாபம் கிடைக்கும். 1 கிலோ பருப்பு விற்றா 2 ரூபா டு 3 ரூபா தான் கிடைக்கும். அப்போ இந்த தண்ணியை கொள்ளை அடிக்கிற ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் குடிக்கிறீங்கள, கொக்கோ கோலா, கார் கம்பெனி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் தண்ணியை இலவசமாக எடுத்துக்கிட்டு உனக்கு காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். இலவசம் கொடுக்கறதுனால தான் சில கம்பெனிகள்லாம் தொழில் தொடங்கவே இந்தியாவுக்கு வரான். தண்ணியை இலவசமாக எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் உறிஞ்சலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஏன்னா தண்ணியினுடைய பொருளாதாரங்கிறது கோல்டு பொருளாதாரத்துக்கு இணையானது. தங்கத்தை விட அதிக லாபம் தரக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணீர் தான். இப்படி சொன்னால், தண்ணியை இலவசம்னு சொன்னால், இந்த கார்ப்பரேட் ஓனர்கள் சும்மா இருப்பானா? அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்ல, காட்டுவான். நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களேன், நம்ம தளபதிக்கிட்ட சொல்லி பாருங்கள், தண்ணி இலவசமாக கொடுங்கன்னு. கொடுக்க முடியாது. அரசு கூட, அதிமுக அரசு கூட 10 ரூபாய்க்கு விற்றுது. 20 ரூபா பாட்டில் 10 ரூபாய்க்கு தான் விற்றாங்க. அதுதான் தண்ணி. இதை தெரிஞ்சுக்கிட்டு, அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா இங்கே ஒரு அரசியலே தெரியாமல் ஒரு கூட்டம் தெரியுது. அதே அப்படியே வாங்க இந்த பக்கம். எங்க கல்வி, இந்த தம்பிமார்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்குது? மிஞ்சி போனால் எத்தனை அரசு பள்ளிகள் இருந்துடும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இது 2 தான் இருக்கும் ஒரு முக்கியமான சின்ன நகரத்துக்குள்ளே. ஆனால் அதே நகரத்துக்குள்ளே எத்தனை தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இத்தனை கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துறது யார்? பண முதலைகள், செல்வந்தர்கள், பண்ணையார்கள். நீங்கள் சொல்லுவீங்களா பண்ணையார் ஆட்சி, அந்த பண்ணையார்கள் தான் வச்சு நடத்துகிறாங்க. அவன் எப்படி வாக்கு செலுத்த அனுமதிப்பான்? சீமான் சொன்ன கருத்து என்ன?
அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையாக தரம் உயர்த்தி அவங்களையே மூட வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படியா ஓட்டு போடுவான்? அப்போ ஜீரோவில் இல்லாமல் என்ன இருக்கும்? 234 இருக்கும். அதான் இதை யோசிக்காத ஜென்சின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடக்கிற ஒரு கூட்டம் பார்த்து என்ன கேட்குது? நீங்கள் ஜீரோ. யாருப்பா ஜீரோ? யார் ஜீரோ? தண்ணீர், கல்வி, அடுத்து என்ன சொன்னார்? மருத்துவம் சின்ன கீரலிருந்து உயர்தர அறுவை சிகிச்சை வரை இலவசம் அனைவருக்கும். நீங்கள் உடனே உருட்ட வந்துடுவாங்க, இப்போ மட்டும் இலவசம் இல்லையா? இலவசம்தான். நீ போய் பாரு, உங்கள் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் அரசு மருத்துவமனையில் போயிட்டு ஒரு சீரியஸான கேஸை கொண்டு போ. இங்கே அதுக்கான எக்யூப்மெண்ட் இல்லை சார். நீங்கள் இங்கேருந்து இந்த ஊருக்கு போங்க, இல்லைன்னா சென்னை போங்க, பாண்டிச்சேரி போங்க, இல்லைன்னா திருச்சி போங்க, இல்லைன்னா மதுரை போங்க, கோயம்புத்தூர் போங்க, அங்கே தான் சூப்பரான ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இதுக்காக தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஊர் பேரை எழுதி கொடுப்பான். இதுதான் நடக்குது. அப்போ அரசு மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நகரத்துக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் அதே நகரத்துக்குள்ளே பல தனியார் மருத்துவமனைகள் இருக்கும். தனியார் மருத்துவங்கிறத நீ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அது சாதாரணம் தான். அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியலே இருக்குது. இன்றைக்கி நோயை மருந்தை உருவாக்கிட்டு நோயை உருவாக்குறான். மருந்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நோயை உருவாக்குறான். ஸோ அப்போ அதில் எல்லாத்த விட பெரிய பொருளாதாரம். இப்படி இருக்கிற இடத்த கார்ப்பரேட்டுகளுடைய கையில், உள்ளங்கையில் வச்சிருக்க, அப்படியே கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த 3 துறையும் இலவசமாக கொடுப்போன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தால் ஓட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? எந்த அரசு சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற ஆளுகிற அரசாக இருக்கட்டும், ஆண்ட அரசுகளாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சொல்லிடுவியா? தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? சொல்லி பாரு. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கிராமங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே 600 அடி 1000 அடி கிட்டத்தட்ட போயிடுச்சு நீர்நிலையை எப்படி காவந்து பண்ணுவேன்? எப்படி காவந்து பண்ண போறீங்க? என்னத்தை கொடுத்துட்டு போகிற? படம் பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் இருக்கும். சோறு ராஜா, சோறு. இதில் வேற கிண்டல், கேலி. ஜீரோ. யார் ஜீரோ? மூளையே இல்லாத ஒரு குரூப்புக்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி தோத்துருச்சுன்னு சொல்லாத, தோக்கடிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லு. விவரமாக தெளிவாக யோசிக்கிறவன் நாம் தமிழர் கட்சி தோக்கடிக்கப்பட்டிருக்கு. இதில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். நல்லா யோசிச்சு பாருங்கள். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நல்லாவே தெரியும். வெளிநாட்டில் இருக்கிற அண்ணன்மார்கள், தம்பிகள் நல்லா தெளிவாக தெரியுமே. அங்கே இருக்கிற பொருளாதாரம் என்ன, நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாக சிங்கப்பூர்லலாம் எடுத்துட்டிங்கன்னா தண்ணியே கிடையாது, குடி தண்ணியே கிடையாது. மலேசியாவிலேருந்து தண்ணி வாங்குகிறான், அவன் கொடுக்குறான் ஃப்ரீயானா ஒரு குறிப்பிட்ட காசு வாங்குகிறான், இல்லைன்னு சொல்ல. தண்ணி காசு தான். காசுனா அளவாக இருக்கும். 1 லிட்டரு 20 ரூபாலாம் இல்லை. நம்மளுக்கிட்ட இருக்குது தண்ணி, நம்ம நிலத்தடி நீர் அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி இருந்தும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம எதை பற்றி கவலைப்பட்டுருக்கோம்? இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதை பற்றி கவலைப்படுறாங்க? எதை பற்றிய கவலையும் கிடையாது. ஆனால் துண்டு போட்டுக்கிட்டு, ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் வாழ்த்துறேன். அரசியலை பார்க்கணுன்ட்டு வந்தீங்க, அரசியலை பார்க்கல. நீங்கள் ஆளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அரசியலை பாருங்கள், ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, அதெல்லாம் கூர்ந்து கவுனிங்க தம்பிகளா, கவுனிங்க. இப்போ இதிலே பாருங்கள், நிறைய பேர் கண்ணாப்பண்ணான்னு தான் வரும். தப்பு இல்லை, நான் எதுவும் தப்பாக பேசலை, உங்களையும் தப்பாக பேசலை. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சி சொல்கிற விஷயத்த கூர்ந்து கவனிங்க. யார் சரியான கருத்தை வைக்கிறாங்களோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு செருப்பு வாங்கிறதுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை, நம்ம ஒருத்தருக்கு கீழே வாழணும், ஆனால் அவங்கள்ட்ட சாதாரணமாக தூக்கி கொடுத்துட்றோம். அழகாக இருக்காங்க, பயங்கரமாக இருப்பார், பயங்கரமாக சண்டை போடுவார், க்யூட்டாக இருக்கார்,
அவர் ஹேர் ஸ்டைலை பார், இப்படி நான் ஓட்டு போடுவான். இதில் வேற எங்களுக்கும் அரசியல் தெரியும். என்ன அரசியலோ எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறதில்ல, இந்த மக்கள் புரிஞ்சிக்க போகிறதில்ல. ஆமாம், சீமா ஜீரோவில் தான் இருப்பார், ஜீரோவில் தான் இருப்பார். காரணம் யார்? சீமானா? இல்லை, சீமானா இல்லை. சீமான் ஜீரோவில் இருக்கிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி இல்லாதவர்கள் தான். சீமா மேலே 1% கூட தப்பு இல்லை. ஜீரோ வாங்கினதை நீ நினச்சி நீ என்னை பார்த்து நீ உமிழுற பற்றியா? என்னை பார்த்து உமிழுறல, அது எப்படி தெரியுமா? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்படி படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு இப்படி துப்புனா தான் மேலே தான் விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான்ப்பா துப்பிக்கிறீங்க நீங்கள். இந்த ஜீரோன்னு சொல்கிற அத்தனை பேரும் தான் மேலேயே துப்பிக்கிற, எச்சில் உன் முகத்திலேயே நீ துப்பிக்கிற. அது காரணம் நாங்கள் இல்லை ராஜா. ஓகே, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அவதூறுகள், நிறைய. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல, எதிர்க்க வேண்டிய காரணம் எங்கேருந்து வருது? யோசிச்சு பாருங்கள் தம்பிகளே, யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் எதுக்குறீங்களோ, யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதுக்குறீங்களோ, சரியில்லைன்னு சொல்கிறீங்களோ, அவங்களாம் யோசிச்சு பாருங்கள். இதை வரலையே, விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம்ல, அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா, விடுங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் முடியாது ராஜா? சுற்றி ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் அவன் 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். எப்படி? எங்களை வீழ்த்துறதுக்கு, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு. அப்படி ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்பயுமே ஹிட்லர் சொன்னது தான், மக்கள் அறிவார்ந்தவர்களை தேடி போக மாட்டாங்க, கவர்ச்சியை தேடி தான் போவாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு, இனிமேல்ட்டும் நடக்க மாட்டுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது, மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு வருதா இல்லையா அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சுரேஷ்.